சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. தேர்தலில் ஆதாயம் பெறும் வகையில் கவர்ச்சிகர அறிவிப்புகளை வெளியிட வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லை என்று பிரதமர் மோடி கருத்து. கடந்த 10 ஆண்டுகளில் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட வளர்ச்சியை உணர்ந்துள்ளதாகவும் பேட்டி. வாரணாசி மக்களவைத் தொகுதியில் பிரதமர் மோடி நாளை மறுநாள் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதையொட்டி பாஜகவினர் உற்சாகம். நாளை மாலை 5 மணிக்கு வாரணாசியில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பிரம்மாண்டமான ரோட் ஷோவுக்கான ஏற்பாடுகள் மும்முரம். 10 மாநிலங்களில் உள்ள 96 தொகுதிகளில் நாளை 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. ஆந்திரா மற்றும் ஒடிசா சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடத்த இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம். பிரதமர் மோடியுடன் விவாதிக்க ராகுல் காங்கிரஸ் தலைவரோ எதிர்க்கட்சித் தலைவரோ அல்ல என பாஜக பதில். பொது விவாதத்திற்கு தயாராக இருப்பதாக ராகுல் கூறியிருந்த நிலையில் பாஜக விமர்சனம். பயங்கரவாத விவகாரத்தில் காங்கிரசின் அணுகுமுறை மென்மையானது, பலவீனமானது என நிர்மலா சீதாராமன் கண்டனம். காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கப்படவில்லை என விமர்சனம். 3 ஆண்டுகளில் 3198 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 28,824 அடுக்குமாடி குடியிருப்புகள் வீடற்றவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தகவல். இதுவரை 37,720 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான ஒதுக்கீடு ஆணைகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். உயிராக உறவான நம்மை வாழ்நாளெல்லாம் பாசத்தோடு அரவணைக்கும் அன்பின் திருவுரு அம்மா என முதலமைச்சர் ஸ்டாலின் அன்னையர் தின வாழ்த்து. ஈன்றவள் நம்மை சான்றோன் என கேட்க வாழ்ந்து அன்னையரை போற்றுவோம் என்றும் வலைப்பதிவு. தனது 70வது பிறந்தநாளையொட்டி சேலத்தில் உள்ள இல்லத்தில் 70 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டி கொண்டாடினார் எடப்பாடி பழனிசாமி. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகளின் அன்பளிப்புகளையும் பெற்றுக் கொண்டார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிறந்தநாள் வாழ்த்து. நல்ல உடல் நலத்துடன் நீண்ட ஆயுளுடன் மக்கள் பணி தொடர வேண்டிக் கொள்வதாக வலைப்பதிவு. கேரளாவில் பரவும் வெஸ்ட் நைல் வைரஸ் பாதிப்பு தமிழ்நாட்டில் கண்டறியப்படவில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். கேரள எல்லைப் பகுதிகளில் பொது சுகாதாரத்துறையினர் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் பேட்டி. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை மையம் தகவல். தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று வெப்பம் அதிகரிக்கக்கூடும். இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கும் என வானிலை மையம் தகவல். மதுரை வைகை ஆற்றில் 2வது நாளாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வைகை அணையில் இருந்து திறக்கப்பட்ட நீருடன் மழைநீரும் சேர்ந்ததால் கரைகளை தொட்டபடி பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். நெல்லையில் KPK ஜெயக்குமார் தனசிங் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் எரிந்த நிலையில் டார்ச் லைட் கைப்பற்றப்பட்டதாக தகவல். கடந்த 2ஆம் தேதியன்று திசையன் விலையில் உள்ள கடை ஒன்றில் ஜெயக்குமார் டார்ச் லைட் வாங்குவது போல் CCTV காட்சி வெளியான நிலையில் தீவிர விசாரணை. நாகையில் நில எடுப்புக்கான நிவாரணம் வழங்காததை கண்டித்து CPCL நிறுவனத்திற்கு எதிராக 11 நாட்களாக விவசாயிகள் நடத்தி வந்த போராட்டம் வாபஸ். இழப்பீட்டுத் தொகையை வழங்குவதற்கான கணக்கீட்டு பணிகள் ஆகஸ்ட் மாதத்திற்குள் முடிக்கப்படும் என அதிகாரிகள் உறுதி. கடலூர் அருகே சென்டர் மீடியனில் மோதி நின்ற அரசு பேருந்து மீது பின்னால் வந்த ஆம்னி பேருந்து மோதி விபத்து. அரசு பேருந்தில் பயணித்த 25 பேர் காயம். சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. மதுரை TVS நகர் பகுதியில் கோடை மழைக்கு தாங்காத புதிய தார் சாலை. திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் சிக்கிய சரக்கு வாகனம் JCB இயந்திரம் மூலம் மீட்பு. சென்னை அசோக் நகரில் வீட்டு வாசலில் தூங்கியவர்கள் மீது கார் ஏறியதில் 7 பேருக்கு காயம். கூகுள் மேப்பை பார்த்து முட்டுச்சந்துக்குள் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியதாக வடமாநில பெண் மீது வழக்கு பதிவு. ஆந்திராவின் நந்தியாலில் நடிகர் அல்லு அர்ஜுனை காண ஆயிரக்கணக்கானோர் ஒரே இடத்தில் கூடிய சம்பவம். அனுமதியின்றி ஏராளமானோரை கூடியதாக கூறி அல்லு அர்ஜுன் மீது போலீசார் வழக்கு பதிவு.
கேதார்நாத் புனித யாத்திரை தொடங்கிய நிலையில் ஒரே நாளில் 29,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம். பக்தர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வழிநெடுகிலும் 125 கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு. வெற்றி பெற்று மீண்டும் அமெரிக்க அதிபரானால் பணக்காரர்களுக்கான வரியை குறைக்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் வாக்குறுதி. கம்பெனிகள் மற்றும் கோடீஸ்வரர்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப் போவதாக அதிபர் பைடன் கூறி வரும் நிலையில் ட்ரம்ப் எதிர்கருத்து. உலகின் நம்பர் 1 செஸ் வீரர் மேக்னஸ் கால்சனை வீழ்த்திய பிரக்ஞானந்தாவுக்கு செஸ் ஜாம்பவான் கேரி காஸ்பரோவ், தொழிலதிபர் ஆனந்த் மஹிந்திரா உள்ளிட்டோர் வாழ்த்து. பிரக்ஞானந்தாவுடன் விளையாடும் போது தனது நரம்பு மண்டலம் சிதைந்தது போல உணர்ந்ததாக போட்டியாளர் மேக்னஸ் கால்சனும் பாராட்டு. ஐபிஎல் தொடரில் மும்பையை 18 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா அணி வெற்றி. பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்று முதல் அணியாய் நுழைந்தது கொல்கத்தா. சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.